ஓம் சாய்ராம். உங்க வீட்டில் பணம் மேலும் மேலும் சேர்ந்துட்டே இருக்கணும், வீட்டில் கடன் சுமையே இருக்கக்கூடாது, நீங்களும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு பணக்காரராக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கெலாம் செலவே ஆகாதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ரொம்பவே சக்தி வாய்ந்த, பலரும் செய்து அவர்களுக்கு சக்ஸஸ் கிடைச்ச பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இனிமேல் நீங்கள் கடனே வாங்கக்கூடாது. இத்தனை நாள் நான் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, அந்த கடன் எல்லாம் நீங்கி நானும் மற்றவங்கள மாதிரி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இந்த காலகட்டத்தில் கடனே இல்லாத மனிதர் அப்படின்ட்டு யாருமே கிடையாதுங்க. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கடன் இருக்கு. அந்த கடனை அடைத்து விட்டு பணம் பல வழியில் சேர்ந்து நீங்களும் பெரிய பணக்காரர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தாந்திரிக பரிகாரத்தை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோல நான் 2 தாந்திரிக பரிகாரம் சொல்ல போறேன். இந்த 2 தாந்திரிக பரிகாரமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய, எளிமையாக நீங்கள் வீட்டிலேயே பண்ணக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் தான். கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்தாலே போதும், நீங்கள் கடன் சுமையிலிருந்து விடுபட்டு உங்கள் வீட்டில் செல்வம் மடமடவென்று சேர்வதை கண்கூடாக பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தாங்க பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். பொதுவாகவே வீட்டில் தாந்திரிக பரிகாரங்கள் பூஜைகள் வீட்டில் பாத்தீங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றது எதுக்காகனா நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும், வீட்டில் கடன் சுமை இல்லாமல் பணம் நல்லபடியா பல வழியிலிருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு கடன் சுமை உங்கள் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பண வரவு தடைப்பட்டிருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி பாத்தீங்கன்னா இப்ப நாங்க சொல்ல போற இந்த பரிகாரங்களுக்கு உண்டு. முதல் பரிகாரத்துக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் நிறைய அரிசி, ஒரே ஒரு ரூபாய் நாணயம், இந்த 2மே இருந்தாலே போதும். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது உங்கள் வீட்டில் குறைவற்ற செல்வம் உண்டாகும். கண்டிப்பாக இருக்கக்கூடிய கடன் சுமைகள் எல்லாம் தீருங்க. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு வெள்ளி பாத்திரம் அல்லது கண்ணாடி பாத்திரம், இந்த 2 பாத்திரத்துல ஏதாச்சும் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த பாத்திரம் நிரம்பும் அளவிற்கு நீங்க வீட்டுக்கு சாப்பிட உபயோகப்படுத்தக்கூடிய அரிசியை சேர்த்து கொள்ளுங்கள். எடுத்து அந்த பாத்திரம் நிறைய அளவுக்கு அந்த அரிசியை போட்டுங்க. இப்போ அந்த வீட்டோட குடும்ப தலைவர் தன் கையில் ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், அப்புறம் மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை தீரணும், வறுமை நீங்கி செல்வம் சேர வேண்டும், பல வழியிலிருந்து பணம் வர வேண்டும், நீங்க பெரிய பணக்காரரா ஆகணும் அப்படின்ட்டு நீங்க மனதார மனம் உருகி வேண்டிக் கொண்டு முதலில் அந்த வீட்டோட குடும்ப தலைவர் தன் கையில் வைத்திருக்கும் அந்த 1 ரூபாய் நாணயத்தை அரிசியில் புதைத்து வைத்து விட வேண்டும். இதே போல வீட்டில் இருக்க எல்லாருமே, அதாவது யார சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே அவங்க கையில 1 ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அந்த மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை தீரணும், வறுமை ஒழியணும், வீட்டில் மிகப்பெரிய அளவில் பணம் சேரணும், நாங்களும் பணக்காரராக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார கடவுளை வேண்டிக் கொண்டு அந்த அரிசியில் புதைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதாங்க, பரிகாரம் முடிஞ்சது. பிறகு இந்த அரிசியில் புதைத்த அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் தென்கிழக்கு திசையை பார்த்தவாறு இருக்கும் மூலையில் இந்த பாத்திரத்தை வைத்து விடுங்கள். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டில் இருக்க கிச்சன்ல இருக்கக்கூடிய தென்கிழக்கு திசையில் இந்த பாத்திரத்தை பார்த்தவாறு வைத்து விடுங்கள். இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யலாம் பார்த்தீங்கன்னா அஷ்டமி, நவமி, கரிநாள் இந்த மாதிரி இல்லாத நாட்களில் நல்ல நேரத்தை பார்த்துட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனேயே உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குறைவற்ற செல்வம் உண்டாகும். அதை நீங்கள் சில நாட்களிலேயே நீங்கள் மனதார கண்கூடாக உணர தொடங்குவீர்கள். அதனால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இது நிறைய பேர் செஞ்சு நல்ல பலன் கொடுத்திருக்க பரிகாரங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் எல்லாம் தீரும். கண்டிப்பாக பணம் பல வழியிலிருந்து சேரும். அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடிய அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரம் செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் பண வசியம் சேர்ந்துகிட்டே இருக்குங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய தேவையே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்யணும்னா நமக்கு கண்டிப்பாக பணம் தேவை. ஒரு புது இடம் வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக பணம் தேவை. இல்லை ஒரு புதிய வீடு கட்டணும்னாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு
பணம் தேவை. புது வாகனம் வாங்கினாலும் அதுக்கு வந்து பணம் தேவை. அது போக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்றாலும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் தேவைப்படும். அதெல்லாம் வேணாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரூபாய் வந்து பணம் தேவைப்படுது. இப்படி நீங்கள் வந்து கண்டிப்பாக யாரிடமும் கடன் வாங்காமல் பணத்தை வசியம் செய்து அந்த பணம் வந்து உங்களிடம் வசியமாகி உங்களுக்கு வந்து பல வழிகளிலிருந்து வரும்போது நீங்களும் சீக்கிரமாகவே பணக்காரர் ஆகிடலாங்க. அந்த மாதிரி பணம் வசியம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த பணத்தை வசியக்கூடிய பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குபேரரையே வசியம் செய்யக்கூடிய ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் தான். இந்த பரிகாரத்துக்கு தேவை ஒரு ஜாதிக்காய், ஏலக்காய் 3, கிராம்பு 3, ₹1 நாணயம், அதுக்கடுத்து ஒரு சதுர வடிவிலான மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வளோதாங்க. மொத்தம் மேலே சொன்ன பொருட்கள் தான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள். ஜாதிக்காய் 1, ஏலக்காய் 3, கிராம்பு 3, ₹1 நாணயம். இதை எல்லாத்தையும் கட்டி வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் நிற துணியை வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப மேலே சொன்ன 4 பொருளையும் ஒன்றாக வைத்துவிட்டு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் இதோடு சேர்த்து வைத்துவிட்டு இந்த மஞ்சள் நிற துணியை ஒரு மஞ்சள் நிற நூலில் முடிச்சாக கட்டி வச்சுனுங்க. அதுக்கடுத்து நீங்க செய்ய போறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த முடிச்சை வந்து நீங்கள் வந்து வடகிழக்கு மூலையில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் வச்சிடணுங்க. அங்க ஒரு ஆணியில மாட்டி வைத்தாலும் சரி, அல்லது ஒரு டப்பாவில் வந்து போட்டுட்டு அந்த டப்பாவை மூடி வைக்காம திறந்தபடி வைத்தாலும் சரி. கண்டிப்பா டப்பாவை மூடி வச்சிடாதீங்க. ஏன்னா உள்ள இருக்க எனர்ஜி வந்து நம்ம வீட்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதனால இந்த டப்பாவோ இல்ல ஆணியிலவையோ யார் கண்ணிலையும் தெரியாத மாதிரி குறிப்பாக வடகிழக்கு மூலையில் இந்த முடிச்சை வந்து வச்சிடணுங்க. வடகிழக்கு மூலையில் இந்த முடிச்சு இருக்கும் வரை உங்கள் வீட்டில் வந்து பண கஷ்டங்கிற ஒரு பேச்சே இருக்காது. பணத்தடைங்கிற அப்படி ஒரு விஷயமே உங்கள் வீட்டில் நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் வாங்கின கடன்லாம் ரொம்ப சீக்கிரமே அடைச்சிடலாம். அது போக பல வழிகளிலிருந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இந்த மூட்டையை வந்து அடிக்கடி மாற்றணுங்க அவசியமே கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் பழைய முடிச்சுக்கு பதிலாக புதிய முடிச்சை வந்து நீங்கள் கட்டிடலாம். இப்போ பழைய முடிச்சில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய முடிச்சில் இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் புதிய முடிச்சை வைக்கலாம். ஜாதிக்காய் வந்து அப்படியே வந்து பணத்தை வசியம் செய்யக்கூடிய தன்மை உண்டதுங்க. நீங்க பணம் வைக்கிற இடத்துலலாம் கல்லாப்பெட்டியில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்காய் வைத்து பாருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருக்கும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் ஒரு ஜாதிக்காய் போட்டு வைங்கள். உங்கள் வீட்டில் வந்து தன தானியத்துக்கு எந்த ஒரு குறையும் வராது. இப்படி ஜாதிக்காய் இருக்கும் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண வரவு வரும். அதனால நான் சொன்ன மாதிரி இந்த மூட்டையை ரெடி பண்ணி நீங்க வந்து உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூலையில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இந்த மூட்டையை வச்சிருங்க. நீங்க எல்லா நாளும் சாமி கும்பிடும் போது இந்த மூட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபாராதனை காட்டுங்க. அதுவே போதும். இப்போ நீங்க இந்த 2 தாந்திரிக பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கடன் சுமைகளை நீங்கி உங்கள் வீட்டிற்கு பல வழியிலிருந்து பணம் வருங்க. கண்டிப்பாக மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆவீர்கள். இதெல்லாம் ரொம்ப எளிமையாக நீங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான். இந்த 2 பரிகாரத்தையும் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லபடியாக கைகூடாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.